இந்த கிறுக்குனா இன்னத்துக்கு இங்கே போயிட்டு இருக்கிறான். வண்டி திருப்பி என்னன்னு கேட்போம். என்னப்பா சொல்லுக்கண்ணா, என்ன வேணும்? என்ன கழுத்தில் கொட்டை நெத்தியில் பட்டை இந்தியாப்பா போயிட்டு இருக்கிறேன். நான் பார்த்தா பால் கேன தூக்கி எங்கே போயிட்டு இருக்கிறேன்? தொழில் மாற்றிட்டியா? பால் வியாபாரம் இது பண்ணுறியா? மலைடா அண்ணாமலை, இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் பர்த்டே இல்லை, அதான் ஸ்வீட் செய்ய போகிறேன். என்னப்பா ஸ்வீட்டு? பால்கார கெட்டப்பில் வந்திருக்குல்ல, பால்கோவா தான் கண்ணா செய்ய போகிறேன். இப்போ என்ன கெட்டப்பு இது? ரஜினி கெட்டப்பா இது? ஆமாம் கண்ணா. பார்த்தா ரஜினி மாதிரி தெரியலையே. ஏக்கண்ணா இங்கே வா, நான் யார் மாதிரி இருக்கேன்? சூப்பர் ஸ்டார் மாதிரியா இருக்கீங்க. அன்னைக்கு தெரியுதாப்பா? அவருக்கு என்ன சூப்பர் ஸ்டார் மாதிரி? கண்ணா நீ போ, நீ போய் டீ 10 ரூபா தான் சூப்பர் ஸ்டார் ஆயிடும்னா? கண்ணா நீ போ, டீ சாப்பிடு. ஏய் அனாவசியமாக பேசாத. உனக்கு ஸ்வீட் வேணுமா வேணாமா? சரி தெரியுமா முதல்ல? யாருக்கு தெரியும்? திருவண்ணாமலை சிவன் மேலே பாரத்தை போட்டுட்டு செஞ்சுட்டே இருப்பேன். வா, நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு, வாயா இடியா போவோம். சரி வாங்கி உட்காரியா. பரம்பரைகளுக்கெல்லாம் வணக்கங்கண்ணா. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் பிறந்த நாள். இதுக்காக நம்ம இன்னைக்கு ஸ்வீட் செய்ய போகிறோங்க. என்ன ஸ்வீட்னா, பால்கார கிட்டப்பில் பால்கோவா செய்ய போகிறோம். வாங்க பார்த்துருவோம். ஏன் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா? நீ வாட்டுக்கு. இப்போது நம்மக்கிட்ட பால் 3 லிட்டர் இருக்குது. இப்போ 3 லிட்டர் பாலை நம்ம ஊற்றிக்குவோம். வத்தி பொட்டி கொடுக்கண்ணா. இது என்ன கடை குச்சி மட்டும் இருக்கு? நீங்கள் தான் சூப்பர் ஸ்டாரு, பற்ற வைங்க. ஒரு அளவுக்கு பண்ணுறா, குச்சி மட்டும் தான் கொடுத்துருக்கேன். சரி இதை வச்சே பற்ற இப்படி வச்சுருக்காங்க. பற்ற வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பால் நல்லா இப்போ காயணும். 3 லிட்டர் பால் 1.5 லிட்டர் பால் கோவாவாக மாறணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாத்திரத்தை சொல்லுவேன், நீ பாத்திரத்தில் கிண்டிக்கிட்டே எனக்கு வேறு மாதிரி கேடுச்சு. எல்லாம் கேக்கு உனக்கு. உள்ளே விட்டு ஏமாத்துறீங்க, ஓப்பி அடிக்காதீங்க, உள்ளே விட்டு கிட்டுங்க. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஸ்டீல் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத. சட்டி உடஞ்சி போயிரு, பார்த்து வையப்பா. நீங்கள் வைக்கிறேன் சட்டி இட்டி உடஞ்சிச்சுன்னா ஓட்டையாச்சுன்னா அப்புறம் இறக்குற பாலும் போயிடும். அப்புறம் பால்காவா சூப்பர் ஸ்டார் பால்காவா தான் அப்புறம் கண்ணாடி கிண்டு நம்மவே ஓட்டுறாங்க கிட்டு. வீட்டில் அடுப்பறிக்கிறதெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு பால்காவா செய்யலாமா? பால்காவா வீட்டில் தண்ணி எடுத்துட்டு தான் காய வைக்க தெரியும். இவனுக்கு ரசம் கூட வைக்க தெரியாது. நான் சொல்லி கொடுத்து செஞ்சுட்டுக்கிறான். நம்மளவே கிட்ட அடிக்கிறான். பார்த்துக்கிட்டு சூப்பர் ஸ்டார் மட்டும் பார்த்தாருன்னு வச்சுக்கா, இங்கே தூக்கு மாதிரி செத்துவார். நீ தான் வண்டவக்களை ஓட்டக்கிற கேட்டதா பார்க்குறவங்களே ஒத்துக்கிறேன் கொடுக்குற. இப்போ பால் வந்து திரியாக வரணும். அதுக்காக வந்து 2 எலுமிச்சையை நம்ம சேர்த்துக்குவோம். அடுத்து ஒரு 1 லட்ச ரூபா பணம் இருந்துச்சுன்னா எங்கேயாவது கொஞ்சம் கைமாத்தா வாங்கி கொடுப்பா. கொஞ்சம் வீட்டு பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். 6 மணி வரைக்கும் போகிறோம்ப்பா. நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு வரப்போகுது. உனக்கு 1 லட்ச ரூபா என்ன, 25 லட்ச ரூபா வாங்கிக்கோ. உங்ககிட்ட இருக்கிறதே ஒரு ஓட்டு வீடு, ஒரு ஓட்டப்படி இருந்தேன். உனக்கு ஏதாவது புதைஇருக்கிறதே தரப்போகுதா? அதெல்லாம் நீ பேசாத. 6 மணி வரைக்கும் பொறுமையாரு, உனக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். எவ்வளோ வேணும்? எவ்வளோ வேணும்? 20 லட்சம் வேணுமா? சொல்லு, நான் தரேன். கொஞ்சம் 6 மணிக்கு பொறுமையாரப்பா, நான் தரேன். கார்பரேஷன் பாத்ரூமில் கக்கூஸ் பக்கத்துடி விற்கிறதா 20 லட்ச ரூபாய்க்கு எங்கட போகுது? என்னப்பா பணம் தானே வேணும். இது இப்படியப்பா. எப்போ ஏய் செந்தில் இங்கே வாப்பா, வாப்பா. ஒரு பம்பரம் எடுத்த பூஜா பம்பர் லாட்ரி 12 கோடி. அது வரப்பா வரப்பா அடிச்சதுன்னு வச்சுக்கா, ஆளுக்கு பாதி 12 கோடி, ஆளுக்கு 6 கோடி 6 கோடி. சரியா? அடிக்கிறோம், தூக்குறோம், பட்டை கிளப்புறோம். அண்ணா அப்படியே நமக்கு ஏதாவது கிடைக்குமா? தம்பி வாப்பா, நான் இருக்கிறேன். நீயே உனக்கு எவ்வளோ வேணும்? 6 கோடியில் 3 கோடி உனக்கு தரப்பா. வாப்பா போகலாம். ஆமாம், நாய் பாலக்காட்டு லாட்டரி பஸ்ஸில் போய் எட்டு வந்துக்குது. ஜெயிலுக்கு கூப்பிடுவான். உள்ளே போய் அண்ணன் கூட சேர்ந்து உட்காந்து கழுவினுங்க 2 பேரும் உட்காந்து. பாருப்பா, நீ அடிக்குது இவனுக்கெல்லாம் கொடுக்க வேணாப்பா, நம்மளே வச்சுக்கலாம். பாருப்பா பாருப்பா, 10 சீட்டு எடுத்து வச்சுருக்கா. 10 சீட்டு பாருப்பா. டேய் எஞ்சி போடா, எஞ்சி போடா,
செஞ்சு போடா. டேய் ஏனப்பா நீ ஏப்பா நீ ராகாவளியாப்பா நீ போய் அவங்ககிட்ட கொடுத்தவாரு நீ. யோ 12 கோடியா போயம்மா, உனக்கு என்னையா தெரியும்? எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் சட்டவிரோதமான செயல் தெரியும். இந்த 12 கோடி விட்டு போட்டு பால்கோவா கிண்டு அமைதியாக கிண்டு பார்க்கலாம். இன்னும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், வேப்படாமல் கிண்டுங்க. சக்கரை ஓட்டா கிண்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு ஆரம்பித்தோம், கிட்டத்தட்ட ஒரு 6 மணி போல் ஆகிப்போச்சு. பால்கோவா செய்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. எதனாலனா பால் வந்து கொஞ்சம் நம்ம நல்லா சுண்டணும். சுண்டுனா எவ்வளோக்கு எவ்வளோ சுண்டுதோ அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக திக்னஸாக வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிண்டிகிட்டே இருந்தால் மட்டும்தான் பால்கோவா கிடைக்கும். இப்போ கண்ணா பேசு கண்ணா, பேசுகிற நிலவிலே ஆக்கிறாடி. சூடான சுவையான பால்கோவா இப்போ ரெடி கண்ணா. இப்போ சாமி இருக்காரு, டேஸ்ட் பண்ண வைக்கலாமா? பார்த்துக்குங்க, அப்படியே இப்படி இருக்குங்க, பயங்கரமான டேஸ்ட்டில் இருக்கும். பார்க்கறக்கே நாக்கு ஊறுதுங்க. ஆமாம், ஆஹா சூடாக இருக்குது, சூடாக இருக்குது கண்ணா. பயங்கர சூடாக இருக்குது. இது சூடு இல்லை, சூடாக இருக்குது. சூடு இருக்குது, என்ன செய்ய? இருட்டு வேறு ஆகி போச்சு, கையெல்லாம் கொப்பளிச்சிடும் போல இருக்குது, அவ்வளோ சூடாக இருக்குதுண்ணா. இலை போட்டு கொஞ்சம் எடுத்து சாப்பிடு, கொஞ்சமாக எடுத்து. சூப்பர், அருமையாக இருக்குல்ல? அருமையாக இருக்குது. அதனால் இந்த வீடியோட முடிவில் ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வாழ்த்து போட்டுருவான். தலைவருக்காக ஒரு நல்ல ஒரு பால்கோவா ரெசிபி செஞ்சாச்சு. அதுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆமாம், கொஞ்சம் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.